இந்தியா உலக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஹைப்பர்லூப் ட்ரெயின் டெக்னாலஜி மூலமா. ஆக்சுவலா உலகத்துல பெரிய பெரிய நாடுகளை தாண்டி, அதுவும் பர்டிகுலரா சைனா, யூஎஸ், ஸ்பெயின், இட்டாலி, ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகளை விட ஒரு மிகப்பெரிய சாதனையை ஹைப்பர்லூப் ட்ரெயின் மூலமா படைச்சிருக்காங்க. அது எப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் உருவாக்குறதுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், நார்மலா ஒரு சென்னையிலேருந்து பெங்களூர் போறதுக்கு கரெக்டா சொல்லணும்னா 2 வீலர்ல 7 மணி நேரம் ஆகும். ட்ரெயின்ல போனீங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். ஆனா எங்கிட்ட இருக்க இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் மூலமா ½ அன் ஹவர்ல உங்களை கூட்டிட்டு போக முடியும். அதுதான் இருக்க ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி. ஆக்சுவலா இது எப்படி இயங்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யாரு தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயினை இந்தியாவினுடைய சென்னை ஐஐடி மாணவர்கள் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம சென்னையினுடைய இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி இவர்கள் தான் இதுல இருக்க எல்லா எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டையும் அவர்கள் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு பியூட்டினா, வந்தே பாரத் ட்ரெயினுக்கும் இந்த ஐசிஎஃப் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்த சென்னை ஐஐடி மாணவர்கள் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. வேற யாரும் இதுல பார்ட்னர் கிடையாதான்னு கேட்டா கிட்டத்தட்ட 4 to 5 நிறுவனங்கள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா டட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு ஃபேமஸான நிறுவனம், அதே மாதிரியே எல்என்டி, ஆன்சிஸ், டசால்ட் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இதோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்தியன் ரயில்வே என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி இதற்காக 2022 ஒதுக்கிட்டாங்க. அதன் மூலமா தான் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சென்னையினுடைய ஐஐடி மாணவர்கள் வெறுமனே இந்த ஹைப்பர்லூப் மட்டும் உருவாக்காம 410 மீட்டர் லென்த்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பர்லூப் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஏசியாவில் யாருமே இவ்வளவு பெரிய லென்த்துக்கு உருவாக்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, இன்னொரு 40 மீட்டர் இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணா 450 மீட்டர் ஆகும். ஆக்சுவலா அப்படி 450 மீட்டர் ஆச்சுன்னா உலகத்துல வேற எந்த நாடுமே இவ்வளவு பெரிய டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை உருவாக்குறது கிடையாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்த ஹைப்பர்லூப் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்கம் டியூப் இருக்குல்ல, அந்த வேக்கம் டியூப்ல தான் இயங்க போகுது. ஆக்சுவலா இதுல நம்முடைய டேப்லெட் சாப்பிடுவோம்ல, கேப்சூல் டேப்னு சொல்லுவோம், அந்த டேப்ல ஒரு ஆஃபா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேப்சூல் பாட்டில் தான் இது இயங்க போகுது. இதுல கிட்டத்தட்ட 24 இருந்து 28 பேர் இதுல அமரலாம். அதே மாதிரியே இது ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் ரூட்ல மட்டும்தான் இயங்க முடியும். அதுவும் மட்டும் இல்லாம இந்த ஹைப்பர்லூப் ரொம்ப வேகமா மட்டும்தான் போகும். அதுவும் மணிக்கு 1100 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதுதான் இதுல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பியூட்டி. இந்தியா ஒரு ரூட்டை மட்டும்தான் இப்ப தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, நம்ம நிறைய ரூட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா மும்பைல இருந்து டெல்லி போவதாகட்டும், டெல்லியில இருந்து சண்டிகர், சண்டிகர்ல இருந்து அமிர்தசரஸ், இந்த மாதிரி நிறைய பகுதிகளை இப்போ ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பியூட்டி. அதே மாதிரியே இதுல எந்த மாதிரி மெட்டீரியல் இந்த ஹைப்பர்லூப்காக, இந்த வேக்கம் டியூபுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, இதுல போஸ்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹை குவாலிட்டி ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏப்ப நம்ம ஸ்டீலை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் லைஃப் வரும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நம்ம பர்டிகுலரா இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கிட்டத்தட்ட 4 மீட்டர் டயால ஒரு மிகப்பெரிய சைஸா இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் இருக்க போகுது. ஆக்சுவலா இது எப்படின்னா, பேரப்ளோ ஷேப்ல 2 இதை எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலா அந்த 2 ஸ்டீலையும் வெல்டு பண்ணா அது ஃபுல்லா வேக்கம் டியூபா மாறிடும். அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய திக்னஸ் 2 cm ல இருந்து 3 cm வரைக்கும் இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க, 30 மீட்டர் லென்த்துக்கு ஒரு பில்லர் அமைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஹைப்பர்லூப் மிக பெருசா இருக்க காரணத்தினால நம்ம ஒரு 30 மீட்டருக்கு ஒரு பில்லர் அமைச்சா மட்டும்தான் அது போக முடியும். அதற்காக பிரத்யேகமான வழித்தடங்கள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த வேக்கம் டியூப்ல நம்ம இயங்குதுன்னு பத்தி பேசிட்டு இருந்தோம். இது தண்டவாளத்தின் மூலமா இயங்குதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இது தண்டவாளத்துல இயங்காது. இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா அது உள்ள வேக்கம் டியூப்ல அப்படியே பறந்துகிட்டே போகும். இது எதற்காக நம்ம அப்படி பண்றோம்னா, ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது குறைவா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, வேகம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த வேக்கம் டியூப்ல உருவாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த காற்றினுடைய வேகத்தை, ஆப்போசிட்ல காற்று வரும், அந்த காற்றினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேக்கம் டியூப்குள்ளேயே இயக்குறோம்.
ஆக்சுவலா இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா 2013ல எலான் மஸ்க் அவர்கள் தான் இந்த டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணார். அதன் பிறகு உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வரிசையில இந்தியா வந்து இவர்கள் எல்லாத்த விட நம்ம பெட்டரா வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயம் இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயினை பத்தி பேசணும். இதுல ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டா கம்பல்சரி இருக்கு. ஆக்சுவலா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நார்மலா ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ எந்த ரூட்டா இருந்தாலும் கருவான ரூட்ல போகும். ஆனா இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் வந்து ஒன்லி ஸ்ட்ரெயிட் ரூட்ல மட்டும்தான் போகும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதுல இருக்க அந்த வேக்கம் டியூப் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயினே வந்து ரன்னிங் ஆகாது. அதே மாதிரி கரண்ட் இல்லைனாலும் டோட்டலா ரன் ஆகாது. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இது வந்து மணிக்கு 1100 கிலோமீட்டர் போற காரணத்தினால உள்ளுக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்த் ரீதியா இஷ்யூ வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இது வந்து ஃபுல்லா வேக்கம் டியூப்ல காத்தே இல்லாத இயங்குற காரணத்தினால நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தா தான் அந்த காத்தை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய காசு வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய காசு உள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இது வந்து நம்ம பிரத்யேகமா இதுக்கு ரூட் வந்து புதுசா உருவாக்கணும். அதுவும் பர்டிகுலரா 40 மீட்டர் லென்த்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டியூபை போடணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரியே இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பவர் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது நார்மலான ட்ரெயினை விட 4 to 5 மடங்கு வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகள் இது இருக்கு. இதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா வந்து ஹைப்பர்லூப் ட்ரெயின் வந்து இந்தியாவிலையும் மிகப்பெரிய சக்சஸ் அடையும். அதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்து நம்மிடம் பப்ளிக்கா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு யூஸா இருக்கும், எவ்வளவு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும், அந்த மாதிரி வந்து மக்களிடம் பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்தா தான் அவர்களுடைய லேண்டை வந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் வந்து பவர் எங்கிருந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்ல இருந்தே ஜென்ரேட் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலரா இந்த ஸ்டீல்ல சோலார் பேனல் வந்து அமைச்சிருவோம். அதன் மூலமா பகல் வந்து ஃபுல்லா ஒர்க் ஆயிரும். பேலன்ஸ் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது வந்து பேட்டரியில ஸ்டோர் ஆயிரும். அந்த பேட்டரி மூலமா நைட்டு இயங்க முடியும். அதுதான் இருக்க இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.